நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, டீயாவது குடிமா. எனக்கு ஒண்ணு வேணாண்டி. மீனாட்சி, டீயை வாங்கி சாப்பிடுமா. இந்த ஒரு மடக்கு டீல தான் என் உயிர் நிக்க போகுதாங்க. எடுத்துட்டு போடி. மா, காணாம போனவ திரும்பி வந்து அழுதுட்டு இருந்தாலும் அவளே சாப்பிட்டாலம்மா. நான் பெத்தவடி, உங்களை பெத்தவ. ஒரு வார்த்தை என் பிள்ளைங்களை பதம் பாக்குறத விட என்னதான் அதிகமா கொல்லும். எந்த நேரத்துல பெத்து எடுத்தனோ என் புள்ள தினம் தினம் சாவ தாண்டி பொழைக்கிறா. பிறந்த 4 மாசத்திலேயே அவ செத்துருவான்னு டாக்டருங்க சொன்னாங்க. அப்பவாவது செத்து தொலைச்சிருக்க கூடாத கழுத. எல்லா கண்டத்திலையும் தப்பி தப்பி எதுக்குங்க பொழைக்கணும்? இப்படி கேட்க கூடாத கேள்வி எல்லாம் தினம் தினம் காதுல கேட்டு சாகிறதுக்காகவா? போடி, வேணாம். இப்ப நான் என்ன பேசாம போயிடுங்க. பட்டுன்னு நான் ஏதாவது பேசிடுவேன். தீராத வெளத்துல இருக்கேன். எச்சியும் வார்த்தையும் ஒண்ணு. நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச இடத்துல துப்பிடுவீங்களா? என் மகளை வார்த்தையால கொல்றீங்களே. பேசாம போயிடுங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு மட்டும்தான் குடும்ப கௌரவத்து மேல அக்கறை இருக்கா? எங்களுக்கு இல்லையா? அங்க என்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்டிருக்கீங்களே. ஐயோ, என் மக சுருண்டு இருப்பாளே. சொந்த வீட்லயே மானத்தை சுரண்டி பாக்குற இப்படி ஒரு கேள்வி வந்து விழுந்தா எவ தாங்கிக்குவா? என் பிள்ளைக்கு தினம் தினம் சுடுமே. அவ நம்ம எல்லாரும் முகத்துல எப்படி முழிப்பா? கொஞ்சமாச்சு அறிவு வேணாம். மா, விடுங்கம்மா. டேய், வராத போயிடு. நீயும் சேர்ந்து உன் பாட்டியை காப்பாத்தணும்னு நினைச்சா வராத போயிடு. மா, அவன் செஞ்ச தப்புக்கு நான் மடிச்சிட்டு மனு கட்டணுமா? அப்பா, நான் சொன்னேன்லப்பா, நான் சொன்னேன்ல, அவன் தான்ப்பா அது. என்னடா சொல்ற? யாரு? அந்த பொறுக்கி தான் தனுஷ். அவன் தான் காவியாவை கடத்திருக்கான். நேரடியா செஞ்சா மாட்டி பொண்ணு ஆள் வச்சு கடத்திருக்கான். காவியா சொன்னாளா? ஆமா. ராமநாதா, அம்மா. டேய், வாடா போலாம். மீனாட்சி, நீ எங்கடி போற? டேய், போறேன். அவனோட வீட்டுக்கு தான் போறேன். என்ன சுட்டுவானா? சுடட்டும். அவனை பெத்தவங்களை பார்த்து 4 கேள்வி நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்க தான் போறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. இப்படி ஒரு மகனை பெத்துட்டு வெக்க இல்லாம உன்னால எப்படி சோறு திங்க முடியுதுன்னு கேட்க தான் போறேன். வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகணும்னு உட்கார சொல்றீங்களா? பட்டு பட்டுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்க தான் போறேன். முடிஞ்ச அதையும் செஞ்சுட்டு வரேன். அரவிந்த், வாடா. மீனாட்சி. பருந்து வர்றப்போ கோழி கூட தன் குஞ்சுகளை காப்பாத்த விரட்டி விரட்டி கொத்தும். நான் ஒண்ணும் ஜடம் இல்ல. இவ்வளவு நடந்திருக்கு. நீ என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ முதல்ல பேசாம இரு. ராமநாதா, புள்ள பாசம் மட்டும் பத்தாதுடா, புத்தியும் வேணும். இவ போய் கேள்வி கேட்டா மட்டும் அந்த ஜென்மம் திருந்திருமா? இல்ல அந்த புள்ளைய பெத்தவதான் விட்டு கொடுத்துருவாளா? தேவையில்லாத பிரச்சனையில போய் விட்டுருடா. பேசாம காவியாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு. ஏற்கனவே ஒரு தடவை அசிங்கப்பட்டது பத்தாதா? அதுக்காக இப்படி விட்டுற முடியுமா? நம்ம மேல தப்பு இல்லைங்கறத உறுதிப்படுத்தணும்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். காவியா, வா போலாம். நீங்க வேணா போங்க, நான் அவங்க வீட்டுக்கு போறேன். அரவிந்த், வாடா. அம்மா, நீங்க எங்கேயும் போக கூடாதுமா. உள்ள போங்க. அண்ணா, நீயும் தான். நாம பேசி புரிய வைக்க அவங்க ஒண்ணு மனுஷ ஜென்மம் கிடையாது, ராட்சசங்க. சட்டத்தை வச்சுதான் அவங்கள அடக்கணும். நான் அப்பா கூட போறேன். நான் சொன்ன கேட்க மாட்டீங்களாமா? அண்ணா, பா, நீங்க வாங்க, நம்ம போலாம்.
மா என்னடா பேப்பர் அப்புறம் படிக்கலாமா? என்ன பாருங்க. என்னடா சொல்லு. அப்பா எங்க? அப்பா ரூம்ல இருக்காரு. நான் பேசணும். இரு வர சொல்றேன். நான் அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னனா? அப்புறம் காவியா கிட்ட பேசணும். நீங்க இந்த குடும்பத்து மேல ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சிச்சுவேஷன் என்ன, ஏன் வரலன்னு நேர்ல அவங்க கிட்ட கேட்கும் போது தானே தெரியும். கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணி பேசாத. மத்தவங்கள நம்புறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சண்டை போட்டீங்களா மா? அவங்களோட சண்டை போட்டீங்களா? சத்தம் போடாம ஒதுங்கி நிக்கிறோம். ஏம்மா? உன்னை அடிச்சது யாரு? இப்ப அதுக்கும் காவியாவுக்கும் என்னமா சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைன்னு எப்படி நம்புறது? அம்மா, என்ன அடிச்சவன் ஒரு முட்டாள்மா. காவியா அவனை தான் லவ் பண்ணதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஒரு முட்டாள். அவனுக்காக காவியாவை எப்படிமா சந்தேகப்பட முடியும்? ஏய், சந்தேகம் இல்லடா, உண்மை. அப்பா ஆமாண்டா, 2 நாளைக்கு முன்னாடி தான் ராமநாதன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, காவியாவை காணோன்னு. என்னப்பா சொல்றீங்க? பதறாத கணேஷ், இப்ப வீடு திரும்பிட்டா. தனுஷ் அவளை கடத்திட்டு போனதாகவும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததாகவும் சொல்லியிருக்கா. சோ வாட்? அவ சொல்றது உண்மையாதானே இருக்கும். இப்படி பிளைண்டா நம்பிட முடியாது கணேஷ். 2 நாளைக்கு பிறகு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வர முடிஞ்ச ஒருத்திக்கு முத நாளே தப்பிச்சிருக்க முடியாதா? கடத்திட்டு போனவன் என்ன காரணத்துக்கு கடத்திட்டு போனா, அவளை எங்க வச்சிருந்தான், இப்படி நிறைய கேள்வி இருக்குடா. இது எதுக்கும் பதில் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண, ஏன்? அவ பக்கம் இதை உண்மைன்னு ப்ரூவ் பண்ண எந்த ஆதாரமும் கிடையாதுடா. தனு சொன்னதான் நிஜம். காவியா அவனை லவ் பண்றா. ராமநாதன் அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறப்பெல்லாம் காவியா மூலமாவோ தனுஷ் மூலமாவோ உண்மை உடைஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு தான்டா இருக்கு. இல்லப்பா, நீங்க சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல. டேய் கணேஷ், உன் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குடா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி உன் மனசுல ஆசையை வளர்த்தது நாங்களே அதை அழிக்க ட்ரை பண்ணுவோமாடா? உண்மை எப்பவுமே சுடும், தாங்கிக்கணும்டா. இல்லன்னா லைஃப்ல எதையுமே நம்ம கிராஸ் பண்ண முடியாதுடா. நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர்ற தகுதிய காவியா இழந்துட்டாடா. கணேஷ், இதெல்லாம் கேள்விப்பட்டா நீ நொந்து போயிருவேன்னு தெரியும்பா. அதனாலதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருந்தோம். இப்ப வேற வழி இல்லாம இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஒரு கனவு கலைஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இதுல நம்ம தப்பு ஒண்ணு இல்லப்பா. சரி, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகு, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேணே அந்த போன் எடு. ஹலோ, நீங்க? அப்படிங்களா? ஒரு நிமிஷம். அப்பா உங்ககிட்ட தான் பேசணுமா? ஹலோ, நான் பார்த்துட்டு இருக்கேன், எடுத்து குப்பையில போடு. என்னடா பாசத்துல விட்டு பிடிச்சா எகத்தால போட்டு தெரியுறியா? நான் என்ன பண்ண? என்னாச்சுங்க? இங்க இருந்து ஸ்டேஷனுக்கு போன் போய் தான் பழக்கம். முதல் முறையா அங்க இருந்து இங்க போன் வருது. எனக்கே புத்தி சொல்றானுங்க. என்ன வாங்க? உன் மகனே கேளு, பொம்பளைக்காக புத்திய தொலைச்சிட்டு நிக்கிறான். இந்த சம்பந்தம் சரி வராது, வேணாம். ஏன்? உள்ள சரிக்கு சரியா நின்னு பேசினா சந்தோஷப்படுறப்ப நான் கிடையாது, சங்க அறுத்துருவேன். எங்கடா போயிட்டு வர? ராம்நாடு கெஸ்ட் ஹவுஸ்க்கு. ஓ, அவளை தூக்கிட்டு போயிட்டியலோ? யார? வா,
என்ன பேசுறீங்க? அந்த அளவுக்கு ஒன்றும் நிலைமை மோசமா போல. நான் ஏன் தூக்க போறேன்? இங்கே இருந்தா அவன் நினைப்பா இருக்கும். தேவையில்லாம வீட்டுக்கு போனா அவங்க அப்பா 7:30 கூட்டுவாப்புல. அவ அழுவா. எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துன்னு தான் நான் போனேன். ஒன்னும் நடக்காம தான் அந்த புள்ள காணாம போனாளா? பா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்னைய பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சல்லித்தனமான வேலைலாம் நான் பண்ண போறேன்? 4 பேர்த்த குத்தி கொலை பண்ணிட்டான்னு சொல்லி வந்தா கூட நான் அஞ்ச மாட்டேன். ஆனா பொம்பளை பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்த வெட்டியே விடுவேன். நான் தான் செய்யலங்கிறேன்ல. நானும் அவளும் சேரக்கூடாதுன்னு நடுவில் எவனோ புகுந்து கேம் ஆடுறான். முதல்ல அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஒன்னும் பண்ண வேணாம். தேவையில்லாத பஞ்சாயத்தை இழுத்துட்டு வராத. நான் வந்து அவ தான் வேணும்னு, அவங்களே வருவாங்கன்னு அந்த நம்பிக்கையை கெடுக்காம நிக்கிறேன். இப்படியே அமைதியாரு. அவங்க ஆடி முடிச்சு ஓயட்டும், என்னன்னு பாத்துருவோம். என்னடா வார்த்தையே காணோம்? சரிப்பா. சுயநினைவு போட்டு தான் பேசுறியா? ஏய், எதுக்கு திருஷ்டி சுத்தி போடு. மழை வந்தாலும் வரும் போல இருக்கு. காவியா, என்னாச்சு காவியா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வா, ஒண்ணும் இல்ல, வா வா, பயப்படாத, வா. என்னாச்சு? அரவிந்த், போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரி சரி காவியா, ஒண்ணும் இல்ல காவியா, ஒண்ணும் இல்ல காவியா. காவியா, என்னடா ஒரேடியா ஊர்ல டேரா அடிச்சுட்டு வர? இல்லண்ணா, வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்கணும் போல தோணுச்சு, அதான். இங்க என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? என்னாச்சுண்ணா? எப்பவும் போல 7:30 குழப்பம் தான். வேற என்னத்த பூசை என் வாழ்க்கையில் நடந்துரு போகுது. என்ன இதுக்கு முன்னாடி எவன் பிரச்சனை காரணம்னு நமக்கே தெரியும். ஆனா இப்ப தெரியலடா. புரியலண்ணா. காவியாவை எவனோ கடத்திட்டு போயிட்டான்டா. என்னண்ணா சொல்ற? எப்பண்ணா? இப்பதான்டா, 2 நாளைக்கு முன்னாடி. முந்தா நேத்து தான்டா வீட்டுக்கே வந்திருக்கா. அவங்க வீட்டை பத்தி உனக்கு தெரியும்ல. வேகமா காத்தடிச்சாலே நான் தான்பாங்க. இப்ப கேட்கவா வேணும்? இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து இருக்கு, ஒரு போனை போட்டு சொல்லியிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன்லண்ணா. எனக்கே அவ வீட்டுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான்டா தெரியும். அமைதி அவளை பார்க்காம இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒதுங்கி நின்னா நடுவுல எவனோ புகுந்த ஆட்டையை கலைச்சிருக்கான். அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும். அவன் கழுத்துல கொக்கிய மாட்டி தொரா வேட்டைக்கு இறையா மாத்திடுறான். ஆனா அவன் எவன்னு தான் தெரியல. கவலைப்படாதானே, எவன்னு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் யோசி. எதை
இல்ல 2 நாளா முழுசா அண்ணிய காணோன்ற. அதனால இல்ல ஏதாவது ஒண்ணு கிடக்கு ஒண்ணு நடந்திருந்தா அண்ணிய நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே தீரணும்னே. யார பத்தி பேசுற? காவியா நெருப்புடா. அவளை நானே நெருங்க முடியல, இன்னொருத்த நெருங்கிடுவானா? காதல்னா என்ன நினைச்ச? சும்மா மயங்கி நின்னு கனவு காண்றது இல்ல, நம்பிக்கை வைக்கணும்டா. அது இழந்தா காதல் செத்து போயிரும்டா. இன்னொரு வாட்டி இப்படி பேசாத. சாரிண்ணே, நான் உன்னை சந்தேகப்படுறதுக்காக சொல்லல, உன் உறுதியை செக் பண்றதுக்காக தான் நினைச்சு சொன்னேன். சரி சரி, நான் கிளம்புறேன். காலையில வேலையை அவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பேச்ச ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறமா சவதம் வெங்காயம்னு உருட்டிக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் தள்ளி தான் போகும். வரேன்டா. சரிண்ணா. டேய் பாப்பா. சரிண்ணா. என்னமோ சொன்ன பார்த்தல ருக்கு, நாம தான் இந்த வேலையை செஞ்சுன்னு தெரிஞ்சிச்சு அவன் சொன்ன மாதிரி சுறாக்கு இரையாக்கிடுவான். டப்புன்னு பொட்டியை கட்டிக்கிட்டு உசுரோட ஊர் போய் சேருவோண்டா. டேய், உசுருக்கு பயந்தா எவனோ நினைச்சது சாதிச்சது இல்லடா. ருக்கு. டேய் மகி, தனுஷ் காவியாவை பார்க்க போறான். நம்ம நினைச்சதுல முதல் விஷயம் நடக்க போகுது. காவியா அவனை காரி துப்ப போறான். நாளைக்கு போனமா திரும்பி வருவாப்புல, அவனை நான் பார்க்கணும்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ கணேஷ், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். கோமா என் மேல? எனக்கு தெரியும் கோவம். நான் சாரி, நான் நிறைய ட்ரை பண்ணேன். உங்களை பார்க்க வந்தப்போ நிஜமா? நிஜம். நான் அப்பா எல்லாரும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்தோம். நான் கேள்விப்பட்டது நிஜமா? இது தனுஷ் உன்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தானே? அத பத்தி பேச வேண்டாமே, அது ஒரு கெட்ட கனவு. நான் மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கணேஷ், நீங்க நம்புறீங்களா? உன்னை கேள்வி கேட்டது நான் நிறைய காயப்பட்டிருக்கேன். அத ஆரம்பிக்க வேண்டாமே. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நம்புன, நிறைய நம்புன. சாவ சந்திச்சு திரும்ப வந்திருக்கேன். நான் கேள்விப்பட்டது எதுவும் உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன கேள்விப்பட்டீங்க? நிறைய. நீங்க என்ன நம்புறீங்களா? என்ன பத்தின வதந்தியை நம்புறீங்களா? இங்க பாரு, நிரூபிக்காத வர வதந்தி உண்மையா தான் சுத்திட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணணும்? கணேஷ், உங்ககிட்ட தான் கேக்குறேன். நான் என்ன பண்ணணும்? நிரூபிக்கணும்.